ஹலோ மக்களே! ஆசிய கோப்பை 2025 யுஏஇல நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த போட்டிகள் T20 ஃபார்மேட்ல நடக்கும். இந்த ஏசியா கப் செப்டம்பர் மாசம் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த போட்டிகள்ல குரூப் ஏ, குரூப் பின்னு 2 அணிகளா பிரிஞ்சு விளையாட போறாங்க. குரூப் ஏல 4 நாடுகளும், குரூப் பில 4 நாடுகளும் மொத்தமா 8 நாடுகள் இந்த ஆசிய கோப்பை தொடர்ல பங்கேற்க போறாங்க. இதுல இந்திய அணி குரூப் ஏல விளையாட போறாங்க. இதுல பாகிஸ்தான் அணியும் குரூப் ஏல இருக்காங்க. அதனால இந்தியா, பாகிஸ்தான் மோதல்கள் கண்டிப்பா இருக்கும். இந்திய ரசிகர்கள் எப்பவும் இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த தடவ பாகிஸ்தான் தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாரு, என்ன சொல்லியிருக்காருன்னு நாம இப்ப பார்க்கலாம். பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ஷோயிப் அக்தர் இந்த தடவ பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும், இந்தியா கண்டிப்பா தோத்துரும்னு சொல்லியிருக்காரு. குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் 3 முறை மோதிக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க பாகிஸ்தான் அணியை ரொம்ப நல்லா ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு அணியில எப்பேற்பட்ட பேட்ஸ்மேன், பவுலர், ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு எல்லாரையும் நாங்க பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களோட ஒரே குறிக்கோள் ஏசியா கப்பை ஜெயிக்கிறத விட இந்தியாவை தோற்கடிக்கணும். அதுதான் எங்களோட பெரிய குறிக்கோள்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்காக பாகிஸ்தான் வீரர்கள் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்திய அணியில் எவ்வளோ பெரிய பவுலர்கள் இருந்தாலும் அவங்கள மாதிரியே பவுலிங் போடக்கூடிய ஆட்களை வர வச்சு நாங்கள் பாகிஸ்தான் டீமை எங்கே தடுமாறுறாங்கன்னு கண்டுபிடிச்சு அதையெல்லாம் நாங்கள் சரி செஞ்சுருக்கோம். இதனால் பாகிஸ்தான் டீம் ரொம்ப நல்லா ட்ரைனிங் எடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்திய பவுலர்களால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எப்படி பவுலிங் போட்டாலும் அதை எதிர்கொள்கிற மாதிரி தான் நாங்கள் எங்கள் டீமை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த தடவை இந்திய அணி பாகிஸ்தான் கிட்ட தோக்க தான் போகுது. வேணும்னா நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம். உங்களுக்கு பயமாக இருந்தால் இப்போவே நீங்கள் இந்த மேட்சை விட்டு ஒதுங்கிக்கோங்க. இல்லை நாங்கள் மோதுறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிக்கு வந்தால் மைதானத்தில் உங்களுக்கு நடக்க போகிற அசிங்கத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்ட்டு பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ஷோயிப் அக்தர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் எப்பவும் இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க ரொம்ப கடுமையாக பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்திய பிட்ச், இந்திய பவுலர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்திய பவுலர்களை அடித்து மேயிற மாதிரி இளம் பேட்ஸ்மேன்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் லோக்கல் மேட்ச்சில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணவங்க. இந்தியாவில் அரசியல் காரணமாக ஒரு சில முக்கிய வீரர்களை அணியில் சேர்க்கலை. ஸ்ரேயஸ் ஐயரை பிசிசிஐ உள்ளே கொண்டு வரல. சஞ்சு சாம்சன் ஸ்குவாடில் இருக்காரு, ஆனால் விளையாடுவாரான்னு தெரியல. பிசிசிஐயில் இந்த மாதிரி அரசியல் நடந்துட்டுருக்கு. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு இளம் வீரர்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட திறமைகளை மதித்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படியெல்லாம் ஜெயிக்கணுமோ அதற்கான ட்ரைனிங்கும் எடுத்துட்ருக்காங்க. ஷோயிப் அக்தர் சொல்கிறத பார்த்தா இந்த தடவை இந்தியா, பாகிஸ்தான் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பாகிஸ்தான் ஜெயிச்சா அது நமக்கு பெரிய இழப்பாக இருக்கும். சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியலை. நாம் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.